நீங்கள் பாடும்போது ஸ்ருதியிலிருந்து விலகி பாடினா கூட உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் பாட்டு பேசிக் எக்ஸசைஸ் எல்லாம் கற்றுக்க போகிறீங்களா? அப்போ இந்த 2 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் ஸ்ருதியை பற்றி எப்படி கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், பேசிக் லெசன்ஸில் வரக்கூடிய ஸ்வரங்களை எப்படி ஈஸியான முறையில் நாம் புரிஞ்சு பாடலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன். நீங்கள் பிகினராக இருந்தால் பேசிக் லெசன்ஸில் எந்த லெசன் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோவில் ஸ்ருதி பாக்ஸோடு சேர்ந்து எப்படி பாடுறது, ஹை நோட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி முறையில் பாடினா ஈஸியாக பாட முடியும், அகாரம் எப்படி பாடுறது, இப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வந்து சேரும். நாம் ஸ்ருதியை புரிஞ்சு ஸ்ருதியில் பாடுறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா கேட்குறது, அதாவது லிசனிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் ஸ்ருதி சவுண்டை நல்லா கேட்டு கேட்டு பழகணும். அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம். அதாவது நீங்கள் இப்போ ஸ்ருதி சவுண்டை ஆன் பண்ணிவிட்டு கூட அதை கொஞ்சம் நேரம் லிசன் பண்ணலாம். இல்லை நல்ல சாங்ஸாக நல்ல மியூசிக்காக எடுத்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்காக இருக்கலாம், இல்லை சாங்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், டிவோஷனல் சாங்காக இருக்கலாம், சினி சாங்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் நல்ல மியூசிக்கை நீங்கள் கேட்கணும். அதாவது இப்போ நல்ல மியூசிக்கை நம்ம கேட்கும்போது அந்த சவுண்டுக்கு நம்ம காது பழகிடும். அதனால தான் இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் போய் பாட்டு கிளாஸ் சேர்க்கும் போது அவங்க ஃபஸ்ட்டு வந்து மியூசிக்கை லிசன் பண்ணுவாங்க. அவங்க மைண்டில் எதுவுமே இருக்காது. அதை டோனை அப்படியே மியூசிக்கை லிசன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அதனால் அவங்களால ஈஸியாக பாட முடியும். நீங்கள் ஸ்ருதி சவுண்டை கேட்க தான் நீங்கள் பாடும்போது ஸ்ருதியிலிருந்து விலகி பாடினா கூட உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பா மா தா பா அப்படிங்கிறது ஸ்ருதியில் இருக்குது. இப்போ இதே பா மா தா பாவை பா மா தா பா அப்படின்னா இது கொஞ்சம் ஹையாக இருக்குது, அதாவது அந்த ஸ்ருதியை விட்டு விலகி போயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸ்ருதியில் ஒரு ஸ்வரமும் எப்படி இருக்குது, அவுட் ஆஃப் ஸ்ருதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சா சா இது ஸ்ருதியில் இருக்குது. இப்போ இதுவே சா அப்படின்னா அது வேறு ஏதோ இடத்துல இருக்குது. அதே மாதிரி சா அப்படின்னாலும் அது வேற ஏதோ அவுட் ஆஃப் ஸ்ருதி போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த பொசிஷனில், அந்த ஸ்வரத்துக்கான பொசிஷனில் நாம் பாடணும். இப்போ ரீனா இப்போ இந்த ரீ அப்படின்னோன்னா அது வேற இடத்துல போயிடுச்சுன்னு அர்த்தம். கா இப்போ இந்த காவே கா அப்படின்னோன்னா அது பாக்கிட்ட போயிடும், அது உங்கள் வாய்ஸ் அப்படியே தூக்கிட்டு போயிடும். மா அதோட பொசிஷன் அது. இப்போ மா அப்படிலாம் தூக்கணுன்னா அது அவுட் ஆஃப் ஸ்ருதி போகுதுன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் அந்த மாதிரி பாடி காமிச்சேன். ஸ்ருதி கேட்டு ஸ்ருதியில் தான் நாம் பாடணும். ஸ்ருதியில் பாடுறதுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் கூட நம்ம பண்ணலாம். அதாவது சாப்பா சாவை
நாம் அகாரமாவோ இல்லை இம்மாவோ நாம் பாடி பார்க்கலாம். அதான் அப்படி. இது அடுத்த ஸ்ருதியில் வச்சு அந்த மாதிரி அப்படின்னு ஏ ஸ்ருதியில் பாடலாம். இப்போ சி ஸ்ருதி அந்த மாதிரி பாடி பார்க்கலாம். ஸோ ஒரு நம்மளோட வாய்ஸ் நம்ம எப்படி போகுது வருது அப்படிங்கிறத பற்றி நாம் தான் நிறைய பாடி பாடி பார்த்து தெரிஞ்சுக்கணும். இம்ல கூட அந்த மாதிரி இம்காரம்ல கூட நம்ம பண்ணி பார்த்தோம்னா அந்த ஸ்ருதியோட பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஒரு ஸ்ருதியாக இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு ஸ்ருதி ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பாடுறோம் அப்படிங்கிறதும், அந்த ப்ரெஸ் பண்ணி பாடுறது, புல் பண்ணி பாடுறது, இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு புரிய வரும். அடுத்து நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எந்த ஒரு மியூசிக்கையும் இல்லை நாம் பாட்டு கற்றுக்கும் போதும் நாம் அதை ஒளியாக தான் நாம் ரிசீவ் பண்ணிக்கணும். அதாவது டோன் வைஸ் நாம் ரிசீவ் பண்ணிக்கணும். நம்மளோட காதை அதுக்கு பழக்கணும். நாம் ஒரு பொசிஷன் பண்ணக்கூடாது. அதாவது நாம் இப்போ ஃபஸ்ட்டு லெசன் சரளி வரிசை லேர்ன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சரிகம பதனிசா ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து 7th எக்ஸசைஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரே அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு மாற்றி மாற்றி ஸ்வரங்கள் வந்து மாறி மாறி இருக்கும். அப்போ எப்படி உங்கள் வாய்ஸ் அதில் வந்து அந்த டோனாக நீங்கள் கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஸ்ருதியில் எந்த அளவுக்கு பாடுறீங்கன்னு இருக்குது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, 1 to 7 எக்ஸசைஸ் லேர்ன் பண்ணுற வரைக்கும் கரெக்டாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த 8th 9th அந்த மாதிரி ஜம்பிள்டு நோட்ஸ் வரும்போது அவங்க ஒரு பொசிஷன் அதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இதே சரிகம பதனிசா தானே, ஓகே இதே மாதிரி தான் புக்கு ஃபுல்லாக எங்கே திறந்தாலும் நீங்கள் சரிகம பதனிசாவை தான் பார்க்க முடியும். அதில் வெரைட்டிஸ் இருக்குது, அது டிஃப்ரெண்ட் ஸ்வரம் இருக்குது. பட் எங்கே ஓப்பன் பண்ணிங்கனாலும் நீங்கள் சரிகம பதனிசாவை தான் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு டோன் இருக்குது. அந்த டோனாக தான் நாம் ரிசீவ் பண்ணிக்கணுங்கிறத நாம் மனசில் வச்சுக்கணும். எப்படி இப்போ 8th one வந்து சரிகம பாமாகரி அப்படிங்கிறது எப்படி அது ஒளியாக நமக்கு கேட்குது அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணி தான் நம்ம பாடணும். நம்ம ஒரு பொசிஷன் அதுக்கு கொடுக்கக்கூடாது. இது உங்களோட ஆதார சட்ஜமம். நான் வந்து ஜி ஸ்ருதியில் பாடிட்டுருக்கேன். இப்போ 8th one எடுத்துக்கிட்டோன்னா சரி கா மா பா மா கரி அப்படிங்கும்போது அதோட அந்த ஜம்பிள்டு நோட்ஸோட டோன் எப்படி கேட்குதோ அதை தான் நீங்கள் ரிசீவ் பண்ணி பாடணும். சரி கா மா பா மா தா பா அப்படிங்கும்போது அந்த தாவோட பொசிஷன் பாவோட பொசிஷன் எல்லாமே நாம் அந்த ஒலியாக தான் ரிசீவ் பண்ணி பாடணும். நாம் அந்த சரிகம பதனிசாக்கு இப்போ தாட்டு வரிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஜம்பிள்டு நோட்டாக தான் இருக்கும். இப்போ நாம் அதுக்கு பொசிஷன் பண்ணிக்கிட்டே போனோன்னா இது இங்கே இருக்குது, இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி வாய்ஸை மேலேயும் கீழேயும் ஏற்றிக்கிட்டே போனோன்னா நம்மளால் ஸ்ருதியில் பாட முடியாது. கா மா கா பா மா பா மா தா கா தா பா மா கா மா பா தா. இதில் இப்போ இந்த தாவை ஏற்றி பாடிட்டீங்க, அதாவது அதிகமாக பாடிட்டீங்க, மேலே பாடிட்டீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? மேலே இது கொஞ்சம் மேலே இருக்குது, இல்லை இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மேலே அப்படிங்கிறது இந்த டோனோட ஃபோர்ஸை தான் சொல்கிறது. அந்த டோனை நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுனால தான் அது மேலே போயிருக்கோம். ஆனால் நாம் என்ன நினச்சிப்போம், அது மேலே அப்படின்னு நாம் பொசிஷன் பண்ணிப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் புதுசாக ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் நம்ம என்ன கொடுப்போம், அந்த வண்டியை ஃபஸ்ட்டு தள்ளிக்கிட்டு போ, அதாவது ஸ்டெடியாக உன்னால் கொஞ்சம் தூரம் உனக்கு அதை வந்து
தள்ள முடியுதான்னு ஃபஸ்ட்டு பாரு. அதுக்கப்புறம் அதை ஸ்டெடியாக ஒரு நேர் ரோட்டில் உன்னால் அதை ஓட்ட முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நாம் வேறு வேறு வளைவுகளில் நாம் அதை ஓட்டி பழகுவோம். அதே வண்டியில் நாம் போய் சேரக்கூடிய இடத்த நாம் அடையணும்னா நாம் அந்த வண்டியை ஸ்ட்ரெயிட்டாக தான் ஓட்டணும். ஆனால் அந்தந்த வளைவுகளில் அது கரெக்டாக வளைஞ்சி போய் சேர்ந்தாதான் நாம் அடையக்கூடிய இடத்த போய் நம்ம அடைய முடியும். இப்போ அதே வண்டியை நாம் ஷேக் பண்ணி பண்ணி நாம் ஓட்டினோன்னா ஒரு ரோட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயங்களை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்ருதி பற்றி பார்த்தோம். அதே மாதிரி தாளத்தை பற்றியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். தாளம் எப்படி 3 ஸ்பீட்லேயும் போடணும், அது எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்களும் போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ சரளி வரிசையை நாம் கரெக்டாக லேர்ன் பண்ணதுனாலேயே நம்மளால் கீதம் நல்லா பாட முடியுமா, இல்லை தாட்டு வரிசை நல்லா பாட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா சரளி வரிசை நீங்கள் டோனாக ரிசீவ் பண்ணி, ஒலியாக ரிசீவ் பண்ணி அது எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணி பாடியிருப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு நியூ லெசன் லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் அதை அப்படியே அந்த அந்த ஒலியாக அது எப்படி போகுது, அதாவது டோனாக அது எப்படி ட்ராவல் பண்ணுதுங்கிறத கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் பாடணும். நீங்கள் ஓகே இதே ரீ தானே, இதே கா தானே, இதே மா தானே அப்படின்னு நாம் ஒரு பொசிஷன் அதுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த ஒரு ஸ்வரங்களும் இன்னொரு ஸ்வரங்களோட சேரும்போது அது என்ன மாதிரியான டோனாக அது வெளியில் வருது அப்படிங்கிறத கேட்டு தான் பாடணும். இப்படி நீங்கள் இந்த 2 விஷயங்களையும், அதாவது கேட்குறது அதே மாதிரி டோனாக ரிசீவ் பண்ணி பாடுறது, இது 2த்தையும் நீங்கள் கவனமாக ஒரு புரிதலோடு லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஸ்ருதியில் பாட முடியும்.